கைஸ் ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பிவிட்ட கொரியரில் ஒரு பிலிப்ஸ் சிடி பிளேயர் ஒன்று இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அவங்க தரும்போதே சொல்லிட்டாங்க. நானும் வந்தவொடனே எல்லாமே நீட்டாக கலத்தி எடுத்து பார்த்து உள்ள ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் எல்லாமே தொடச்சி எடுத்து நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு டிவியோட வீடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஒயர் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்புறம் வந்துட்டு லெஃப்ட் ரைட் சிவப்பு கலரும் அப்புறம் வெள்ளை கலர் பின்லையும் வந்து ஒரு சிவப்பு கலர் லைனை மட்டும் எடுத்துட்டு போய் நம்மளோட பவர் ஆம் லைனில் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கொடுத்துருக்கும். மெயின் பிளக்கை கொண்டுட்டு போய் சுவிட்ச் போர்டில் சொல்லி சுவிட்ச் எல்லாம் போட்டாச்சு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிட்டு சிடி பிளேயர்ல லெஃப்ட் சைடு ஸ்டாண்ட் பை ஆன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அமைக்கி விட்டாலும் நமக்கு வந்து சிடி பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிரும். அதே போல டிவிலையும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து வீடியோ அவுட் வந்துடும். இது கூடவே ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ரிமோட்டுமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. அதில் வந்துட்டு பட்டன் அமைக்கி விட்டோம், அதாவது பாஸ் பட்டன் அமைக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபைனலி இந்த சிடி பிளேயர் பக்காவா ஒர்க் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது வீடியோ சிடி போட்டாலும் நமக்கு வந்து வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஓடும். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.